Hello viewers, welcome to Nita's General Info. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்களா? அப்போ கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க யூஸ் பண்ற கிரெடிட் கார்டோட டைப்ஸ் ஆஃப் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் அந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் உங்களுக்கு எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்தியால டிஜிட்டல் பேமெண்ட் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டோட யூசேஜ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ மினிமம் ஒரு கார்டாவது எல்லாருமே வச்சிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டுல நம்ம பேங்க் சைட்ல இருந்து நிறைய இடன் சார்ஜஸ் போடுவாங்க. அந்த சார்ஜஸ்லாம் என்னன்னு தெரியாமலே நமக்கு ஸ்டேட்மெண்ட் ரிசீவ் ஆனோடனே அந்த ஸ்டேட்மெண்ட் கூட ஓபன் பண்ணாம ஜஸ்ட் வர்ற அமௌண்ட்டை அப்படியே பே பண்ணிடுவாங்க. இப்போ நமக்கு பேங்க் சைட்ல இருந்து என்ன மாதிரியான சார்ஜஸ்லாம் சார்ஜ் பண்றாங்க அண்ட் அந்த சார்ஜஸை எப்படி நம்ம அவாய்ட் பண்றது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஜாயினிங் ஃபீ. நீங்க கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணாலும் இல்ல பேங்க் சைட்ல இருந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணி உங்களுக்கு அவங்க கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ணாலும் அவங்க அந்த கிரெடிட் கார்டுக்குன்னு சொல்லி ஒரு ஃபீஸ் இனிஷியலா சார்ஜ் பண்ணுவாங்க. அதுதான் அந்த ஜாயினிங் ஃபீ. கிரெடிட் கார்டு நீங்க ரிசீவ் பண்ண பிறகு ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மந்தோட ஸ்டேட்மெண்ட்லேயே உங்களுக்கான அந்த ஜாயினிங் ஃபீஸை அவங்க டெபிட் பண்ணிடுவாங்க. இந்த ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250 rupees 5000 வரையும் இருக்கு. இது பேஸ்ட் ஆன் நீங்க டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு என்ன சூஸ் பண்றீங்களோ அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன், ஆனுவல் ஃபீஸ். ஆனுவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா சேம் அஸ் ஜாயினிங் ஃபீ மாதிரி தாங்க. நீங்க கார்டு வாங்கினதுல இருந்து 1 year கம்ப்ளீட் ஆச்சுன்னா அந்த நெக்ஸ்ட் இயருக்கு நீங்க அந்த கார்டு யூஸ் பண்றதுக்கு நீங்க என்ன டைப் ஆஃப் கார்டு யூஸ் பண்றீங்களோ அந்த கார்டுக்கு ஒரு பர்டிகுலர் சார்ஜ் அவங்க பேங்க் சைட்ல இருந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சார்ஜஸ் உங்க அவைலபிள் லிமிட்ல இருந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா டெபிட் பண்ணி உங்க ஸ்டேட்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க ஆனுவல் ஃபீ அவங்க சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அந்த கார்டு நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா அவங்க ஆனுவல் ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஆனுவல் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் தருவாங்க. ஒரு சில கிரெடிட் கார்டுலாம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஆனுவல் சார்ஜஸ் வந்து மந்த்லி நீங்க இந்த கார்டை இவ்வளோ லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கார்டு யூஸ் பண்றீங்க, அந்த கார்டோட லிமிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh இருக்குன்னா நீங்க மினிமம் 4 lakhs வந்து இந்த 1 yearக்குள்ள ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் உங்களோட ஆனுவல் ஃபீ வந்து நாங்க வேவ் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. நம்பர் 3, லேட் பேமெண்ட் ஃபீ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிரெடிட் கார்டு 1 month யூஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 வந்து பில் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு 20 days கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் டியூ அண்ட் மினிமம் அமௌண்ட் டியூ இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க மினிமம் அமௌண்ட் டியூ கட்டிட்டீங்கன்னா அந்த லேட் பேமெண்ட் ஃபீ உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நீங்க அந்த மினிமம் அமௌண்ட் டியூவும் கட்டல அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் பில்ல பாத்தீங்கன்னா மினிமம் 500 to 800 வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு சார்ஜ் பண்ணிருப்பாங்க. நம்பர் 4, ஓவர் லிமிட் ஃபீ. நீங்க கிரெடிட் கார்டு பேங்க் சைட்ல இருந்து வாங்கியிருக்கும் போது உங்க கிரெடிட் கார்டோட லிமிட்னு ஒரு லிமிட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கிரெடிட் கார்டோட லிமிட் பாத்தீங்கன்னா 1 lakh இருந்ததுன்னா நீங்க அந்த 1 lakh குள்ள தான் நீங்க அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். நீங்க 1 lakhல இருந்து ஒரு 1 rupee எக்ஸஸா கிராஸ் பண்ணா கூட நெக்ஸ்ட் மந்த் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க ஓவர் லிமிட் ஃபீன்னு மென்ஷன் பண்ணி 500 to 700 எக்ஸஸா சார்ஜ் பண்ணிடுவாங்க. சோ எப்பவுமே பேங்க் சைட்ல இருந்து என்ன லிமிட் கொடுக்குறாங்களோ அந்த லிமிட்ல இருந்து ஒரு 90% வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சார்ஜஸ் நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஃபிஃப்த் ஒன், ஃபினான்ஷியல் சார்ஜஸ். நம்ம ப்ரீவியஸா பார்த்த மாதிரி தாங்க உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆயிருக்கும். சோ டியூ டேட் குள்ள நீங்க அமௌண்ட் கட்டல அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஃபினான்ஷியலா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க மினிமம் அமௌண்ட் டியூ மட்டும் கட்டி இருந்தீங்கன்னா அந்த லேட் பேமெண்ட் ஃபீ உங்களுக்கு போட மாட்டாங்க. பட் இருந்தாலும் உங்க ஓவரால் டியூ அமௌண்ட்ல 2.5 to 4% வரையும் ஃபினான்ஷியலா அவங்க சார்ஜ் பண்ணிடுவாங்க. இந்த சார்ஜஸ் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிரும். நீங்க கண்டிப்பா உங்க கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இருக்கிறதுல ஹையஸ்ட் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1 lakh டோட்டல் அமௌண்ட் டியூ இருக்குன்னா அந்த அமௌண்ட் நீங்க கட்டலனா உங்களுக்கு அரௌண்ட் 4 to 4500 வரையும் அவங்க ஃபினான்ஷியலா சார்ஜ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் நீங்க அந்த 1 lakh டோட்டல் அமௌண்ட் டியூல ஒரு 70 to 80,000 வரை நீங்க பே பண்ணிருப்பீங்க. சோ நீங்க நினைப்பீங்க பேலன்ஸ் இருக்க 30,000 தான் அவங்க ஃபினான்ஷியலா சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாதுங்க. நீங்க 90,000 கட்டி இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் டியூ அதாவது 1 lakhக்கு தான் 2.5 to 4% பேஸ்ட் ஆன் உங்க பேங்க் உங்களுக்கு ஃபினான்ஷியலா சார்ஜ் பண்ணுவாங்க. சிக்ஸ்த் ஒன், ரிவார்ட்ஸ் ரெடெம்ஷன் ஃபீ. உங்க கிரெடிட் கார்டுல நீங்க ஸ்பெண்ட் பண்ற எவ்ரி 100 rupeesக்கு பேஸ்ட் ஆன் பேங்க் பாத்தீங்கன்னா 2 to 3 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தருவாங்க. சோ இந்த மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிட்டே போகும் எவ்ரி 100 நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது. சோ பல்க் ஆஃப் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்க அக்கௌண்ட்ல ஆட் ஆயிடுச்சுன்னா அதை நீங்க வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். ஆஸ் அ வவுச்சராவும் ரிடீம் பண்ணிக்கலாம், கேஷ்பேக்காவும் ரிடீம் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி நீங்க ரிடீம் பண்ணும்போது பேங்க் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரிவார்ட் ரெடெம்ஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி 100 rupees plus 18% ஜிஎஸ்டி உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. சோ அது உங்க நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரிவார்ட் ரெடெம்ஷன் ஃபீ அப்படின்னு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். நம்பர் 7, ரீஇஷ்யூ கார்டு. நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப கிரெடிட் கார்டு ஏதோ மிஸ் ஆயிட்டாலோ இல்ல சம் அதர் ரீசன்ஸ்க்காக நீங்க கால் பண்ணி கார்டை பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கார்டை ரீஇஷ்யூ பண்ணுமான்னு கண்டிப்பா உங்ககிட்ட கேட்பாங்க. கார்டை ரீஇஷ்யூ பண்ண சொன்னீங்க அப்படின்னா அடுத்த 7 daysல
உங்க ரிஜிஸ்டர் அட்ரஸ்க்கு பாத்தீங்கன்னா நியூ கார்டு அவங்க இஷ்யூ பண்ணிடுவாங்க. அந்த நியூ கார்டு இஷ்யூ பண்ணதுக்கு அவங்க ஒரு சார்ஜஸ் பண்ணுவாங்க. சோ அந்த சார்ஜஸ் தான் பாத்தீங்கன்னா ரீஇஷ்யூ கார்டு சார்ஜஸ். இந்த கார்டுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேங்க்ல ₹100 சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் கார்டு வந்து கொஞ்சம் பிரீமியம் கார்டு, பிளாட்டினம் கார்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 250 வரையும் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இஎம்ஐ கன்வர்ஷன் சார்ஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஓவரால் லிமிட் பாத்தீங்கன்னா 1 lakh, நீங்க அதுல வந்து 90,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. அந்த 90,000 நீங்க நெக்ஸ்ட் மந்த் டியூ டேட்குள்ள உங்களால கட்ட முடியல, உங்ககிட்ட அமௌண்ட் இல்ல அப்படின்னா உங்க டியூ டேட்டுக்கு 4 days முன்னாடியே நீங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணி உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை நீங்க இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2 சார்ஜஸ் வரும். அதுல ஒரு சார்ஜஸ் பாத்தீங்கன்னா ப்ராசசிங் ஃபீ. நீங்க எவ்வளவு அமௌண்ட் இஎம்ஐயா கன்வெர்ட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்ல இருந்து 2% உங்களுக்கு ப்ராசசிங் ஃபீயா சார்ஜ் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 90,000 நீங்க 5 years 14% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை தவிர்த்து மத்த இருக்கிற எல்லா அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். சோ எக்ஸஸா 30,000 to 40,000 உங்களுக்கு கண்டிப்பா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் சார்ஜ் ஆகும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல உங்க கிரெடிட் கார்டுல இருக்கிற ஃபீஸ் அண்ட் சார்ஜஸோட டைப்ஸ் நம்ம பார்த்தோம். சோ நீங்க நெக்ஸ்ட் டைம் கிரெடிட் கார்டு வாங்கும்போது இந்த 8 பாயிண்ட்டையும் நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க எப்பயாவது கிரெடிட் கார்டு பில் பே பண்ணணும்னா உங்க ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணிட்டு அதுல ஏதாவது ஹிடன் சார்ஜஸ் இருக்கா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா ரைட் சைடுல இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ.